வணக்கம் நண்பர்களே. இன்று வீட்டில் பார்க்கக்கூடிய எளிய பரிகாரம். இந்த எளிய பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை இப்போது பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதலில் இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பித்தளை செம்பு, அதில் நிறைந்த சுத்தமான நீர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம். இது நம்மளுடைய குலதெய்வத்தை அருளை வீட்டுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு பரிகாரம். இது என்னோட முன்னோர்கள், எனக்கு தெரிந்தவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தது. இதை நாங்கள் காலங்காலமாக எங்கள் வீட்டில் பண்ணுறது தான். இது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை பண்ணி பாருங்க. ஒரு தடவை பண்ணி பாருங்க. ஒரு மாசத்துல அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு பித்தளை செம்பு, அதில் நல்லா சுத்தமான நீர், அதுக்குள்ள ஒரு எலுமிச்சங்கனி போட்டுக்குங்க. பிறகு கொஞ்சம் சில்லறை காசுகள் இந்த நீர்ல போட்டுருங்க. சில்லறை காசுகளை இந்த தண்ணியில போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஜவ்வாது காமி தேவையான அளவு ஜவ்வாது பொடி, இதை அந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இந்த அளவுக்கு கூட வேண்டியதில்லை, பாதி இருந்தாலும் போதும். அதை நம்ம பொடிச்சு அந்த தண்ணியில சேர்த்துக்கிறோம். எண்ணெய் இதையும் போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறம் இந்த வெத்தலையே வைக்கணும். வெத்தலையை வைக்கிறது, ஒரு 3 வெற்றிலைய இப்படி வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறம் இந்த தேங்காயை எடுத்து, இந்த மாதிரி தேங்காயை இப்படி நடுவில் வைக்கலாம். வச்சுட்டீங்கன்னா இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த கும்பத்தை அப்படி வச்சுட்டோம். கும்பத்தை பக்கத்துல வச்சுட்டோம். அந்த கும்பத்துல இந்த குடத்துல அந்த தேங்காயை வச்சுட்டோம். வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தை நல்ல மனதார வேண்டுங்க. உங்க இஷ்ட தெய்வத்தை நல்ல மனதார வேண்டுங்க. என் வீட்டுல இருக்க பிரச்சனைகள் தீரணும், நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்குங்க. வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறது, வீட்டுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனைகள் வர்றது, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம், என்னன்னே புரியாத ஒரு இறுக்கமான மனநிலை, பணம் எவ்வளவு வந்தாலும் தங்காம இருக்கிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சு முடியாதவங்க, போக முடியாமையே இருக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம போலாம்னு நினைப்ப ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க, குலதெய்வத்தை சரிபெற வழிபடாமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி பணம் எவ்வளோ வந்தாலும் கையில் தங்குறது இல்லை, செலவாயிடுது, அதிக கடன் பிரச்சனைகள், மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கிறது, குடியிருக்கிற வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு இது ஒரு கண்கண்ட பரிகார முறை. இது சிம்பிளா நம்ம வீட்லயே நம்ம பண்ணக்கூடிய முறை தான். இந்த மாதிரி செய்து பாருங்க. இதுல இருக்கிற தண்ணீர் வெற்றிலை எல்லாமே மங்கள பொருட்கள். இது எல்லாமே மகாலட்சுமியோட அருளையும் கூட்டி தருவதனால வீட்டுல அந்த தேவையற்ற பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும், நிம்மதி பெருகும். இந்த பதிவை பார்த்துட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு பாருங்க. செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உபயோகமா இருக்கும். இது ஒரு தடவை செய்துட்டு உங்க குலதெய்வத்து கோயிலுக்கு நல்லா போறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
அப்படி போயிட்டும் வந்துட்டீங்கன்னா, நல்ல ஒரு அருள் கிடைக்கும். உங்களுக்கு இது நல்ல பயன்படக்கூடிய பதிவா இருக்கும்ங்க. வேண்டிட்டு இத ஒரு 3 நாள் வையுங்க வீட்ல. வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணிய கால்படாத இடத்துல ஊற்றி விட்டு, இந்த தேங்காய வந்து பிள்ளையார் கோயில்ல கொண்டு போய் செதற்காயா உடைச்சிருங்க. இந்த வெத்தல நீங்க போட்டுக்குங்க. நீங்க தாம்பூலம் தரிக்கிற மாரி, அந்த மாரி ஏதாவது ஒண்ணுக்கு அதை உபயோகப்படுத்திக்கங்க. இந்த மாரி ஒரு தடவ செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்யாதவங்க செஞ்சு பாருங்க. அந்த 1 மாசத்துல இந்த உங்க வீட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவையற்ற பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு, இந்த மனக்கவலைகள் இதெல்லாம் போயிரும். நல்லா இருக்கும். இது வந்து ஒரு கண்கண்ட ஒரு பரிகார முறை இது. இது தயவு செஞ்சு எல்லா நண்பர்களும் செய்து பார்த்துட்டு, இந்த பதிவுல சொன்ன மாரி நடந்திருக்கா? எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல வந்து எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது ஒரு முதல் முயற்சி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.